வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தகவல். உயிரிழந்த 22 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. எங்களை தோற்கடிக்க முடியாவிட்டால் நீக்க முயற்சிக்கிறீர்கள், நெருப்புடன் விளையாடாதீர்கள். பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. இரவு பகல் பாராமல் அதிமுக தொண்டர்கள் உழைத்ததால் தான் ரகுபதிக்கு பதவி வழங்கப்பட்டது. மாற்றுக் கட்சிக்கு போன பிறகு அதிமுகவை விமர்சனம் செய்யலாமா என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். என் வீட்டிற்கே 4000 ரூபாய் என்று வந்த மின்கட்டணம் தற்போது 12,000 ரூபாய் வரை வருகிறது. திமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்ந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கேட்க வேண்டியதே இல்லை. அது எப்படித்தான் கரண்ட் பில் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இஷ்டத்துக்கு கரண்ட் பில் போடுறான். அது என்ன கணக்கு வச்சு போடுறாங்கன்னே நாங்க கண்டுபிடிக்க முடியல. எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. என் வீட்டுக்கு 4,500 ரூபாய் 8,000 5,000 ரூபாய் வந்துட்டு இருந்தது. இப்ப 12,500 ரூபாய் வருது. நான் அதிகாரி கேட்டேன், அது எதோ சொல்றாங்க. ஆனா இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்திலிருந்து சுரண்டுகிட்ட ஆட்சி தேவையா? கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஒருவர் கைது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த நபரை ஆந்திராவில் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தகவல். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்த சிறுமி. கைது செய்யப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிப்பு. வினாடிக்கு 18,000 கன அடியிலிருந்து 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தேவநாதனுக்கு சொந்தமாக உள்ள 2,000 கிலோ தங்கத்தை வைத்து எங்களுக்கு வட்டியுடன் பணத்தை திரும்ப அளிக்க முடியும். நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ரேஷன் பொருட்களை டிராக்டரில் வாங்கிச் சென்றபோது நிகழ்ந்த பரிதாபம். திருவள்ளூரில் 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைதானவர்களின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. அரசு இயந்திரம் தவறாக செயல்படுகிறதா என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. சிறுவன் கடத்தல் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டும் விசாரணையில் முன்னேற்றமில்லை என கண்டனம். மாநிலங்களவை எம்பியாக நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமலஹாசன் பதவியேற்பு. தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்றார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 எம்பிக்களும் பதவியேற்பு.
மாநிலங்களவை உறுப்பினர்களாக திமுகவை சேர்ந்த வில்சன், சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும் தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்றனர். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பி. வில்சன் என்னும் நான், எஸ்.ஆர். சிவலிங்கம் என்னும் நான், மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராஜாத்தி என்னும் நான், ஹைட்ரஜனில் இயங்கும் இந்தியாவின் முதல் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றி என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பழைய ரயில் என்ஜின்கள் நீக்கப்பட்டு புதிய ஹைட்ரஜன் ரயில் என்ஜின்கள் பல வழித்தடங்களில் அறிமுகப்படுத்த புதிய முன்னெடுப்பு. துணை ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். மாநிலங்களவை செயலாளர் பி. சி. மோடியை தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்த அறிவிப்பு வெளியீடு. தூத்துக்குடி விமான நிலையத்தை சுற்றி 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்க மோடி வருகை தருவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் தீவிரம். உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய பிரச்சார முன்னெடுப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள் மத்தியில் விவாதம். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா. ஒன்றியம் வாரியாக அதிமுக நிர்வாகிகள் ஒன்றாக கூடி அந்தந்த கிராமத்தின் பெயரை சொல்லி பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் காட்சி வெளியாகி பரபரப்பு. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. அதெல்லாம் வண்டி முன்னாடி தேர்தலின் போது திமுக கொடுத்த 99% வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் சாடல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்திப்பதில் என்ன தவறு? துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. (2026) அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. கூட்டணி ஆட்சிதான் அமைக்கப்படும் என்ற டிடிவி கருத்துக்கு பதில் அளிக்க மறுப்பு. (2024) தேர்தலில் இருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்கிறது என டிடிவி தினகரன் பேட்டி. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோமா என சிலர் கேட்பது அவர்களின் அறியாமை என இபிஎஸ்க்கு பதிலடி. அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவருக்கு எதுக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல். மல்லை சத்யாவை துரோகி என கூறி வைகோ பேசிய விவகாரம். தன் சிறுமைப்படுத்தப்பட்டதற்கு நீதி கேட்டு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அறிவிப்பு. முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாவேகா தலைவர் விஜய் உத்தரவு. 2 வாரங்களுக்கு ஒருமுறை நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு வழங்கவும் ஆணை.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. கடந்த ஆண்டைப் போலவே நடப்பாண்டு 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30 தொடங்குகிறது. 7.5% இடஒதுக்கீட்டில் 4062 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருத்துவ படிப்பு கவுன்சிலிங்கிற்கு போலி ஆவணங்கள் அளித்த விவகாரத்தில் மேலும் 5 மாணவர்கள் தகுதி நீக்கம். இதுவரை 25 பேரை தகுதி நீக்கம் செய்து விசாரித்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான ஊட்டச்சத்து மாத்திரையை தின்று மயங்கி கிடந்த டிக்டாக் பிரபலம் இலக்கியா தற்கொலைக்கு முயன்றாரா என போலீசார் விசாரணை. ராஜஸ்தான் மாநிலம் பிப்லோடியில் ஆரம்ப பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 சிறுமிகள் பலி. 60க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுமிகள் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அச்சம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 38வது சதத்தை பதிவு செய்தார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். 13,209 ரன்கள் குவித்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த 3வது வீரர் என்ற சாதனையை படைத்தார்.